ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். டிசம்பர் 22. இது ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டோரியல் இன் பாயிண்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஆல்ரெடி இந்த எடிட்டோரியல் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோட், இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் அண்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த மூணுத்தையுமே வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ஆல்ரெடி ஒரு 2 months பிஃபோரே நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். அதை பற்றி தனி ஒரு டிக்டோரியிலே வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த விஷயம் இது வந்து ஆக்டாக மாற்ற போகிறாங்க. பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ டைட்டில் பாருங்கள், ரிவிஷன். ரிவிஷனுக்கு வந்து நம்மளுக்கு மீனிங் தெரியும். ஒரு விஷயத்தை ரிவைஸ் திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு 2 மீனிங் இருக்குது ரிவிஷனுக்கு. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப டெஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது ரிவிஷன் பண்ணுங்கன்னு வாங்க. ஓகே, அது ஒரு மீனிங். இன்னொன்று ஒரு மீனிங் என்னென்னா ரிவைஸ், விச் மீன்ஸ் ரெகுலேஷன்ஸை மீன் பண்ணுறது. ஓகேவா, ஒரு விஷயத்தை வந்துட்டு மாற்றி சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ரெகுலேஷன்ஸ், கண்ட்ரோல், அதுதான் வந்து ரிவிஷனுக்கான 2வது மீனிங். ஓகேவா, தட் இஸ் என்னது, ரெகுலேஷன். சான்ஸ் விஷன், சான்ஸ்னா லேக் ஆஃப் விஷன். இங்கே வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஓகேவா, அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து சான்ஸ் விஷனாக இருக்குது. சான்ஸ் விஷன்னா வித்தவுட் லேக் ஆஃப் விஷனே இல்லை. ஒரு ஒரு கிளியரான ஒரு விஷனோட ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் வில் பி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்த இந்த ரெகுலேஷன்ஸ்ன்றது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு விஷனே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்றாரு. அந்த 3 bills that replace the body of criminal laws in India அப்படின்றாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஐபிசி, அப்புறம் என்னது இது, சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர், சிஆர்பிசி அண்டு எவிடன்ஸ் ஆக்ட். ஓகே, இந்த மூணுமே இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். இப்போ இதெல்லாம் இந்த மூணுத்துக்கான நேம்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஐபிஎஸ்சிக்கு நேம் புதுசாக வைக்கிறாங்க. என்னது, பாரதிய நியாய சங்கீத் அப்படின்னு நேம் வைக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்டுக்கு வந்துட்டு பாரதிய நகாரிக் சுரக்ஷா சங்கீத் அப்படின்னு நேம் வைக்கிறாங்க. எவிடன்ஸ் ஆக்டுக்கு பாரதிய சக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. இந்த மூணுத்தையுமே வந்துட்டு நேம் மாற்றி ஆக்டாக மாற்றி பில்லை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நியூ லாஸ் have positive features but no path breaking changes in system அப்படின்றாரு. இப்போ நியூ லாஸ், இப்போ புது நேமை மாற்றிட்டுன்னு புது சட்டமாக மாறிடுது இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆத்தர் சொல்கிறாரு பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இல்லை, இருக்குது. பட் ஆனால் இதனால் ஒன்றும் பெரிய ஒரு நாட்டுக்கு ஒரு இன்னோவேஷன்ஸ் வருதானா கிடையாது. நோ பாத் பிரேக்கிங் சேஞ்ச் இன் சிஸ்டத்தில் ஒன்றும் ஒரு இன்னும் புதுசான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்களான்னா கிடையாது. புதுசாக ஏதாச்சும் ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்கன்னா கிடையாது. இருக்கிறதே தான் ஒரு சில விஷயங்களை மட்டும் மாற்றி அப்படியே ஒரு அளவுக்கு வச்சுருக்காங்க. இது ஒன்றும் மிகப்பெரிய ஒரு சேஞ்சை ஒன்றும் உருவாக்க போகிறது கிடையாது கண்ட்ரியில் அப்படின்றார். ஓகேவா, law making in the absence of a significant number of opposition members does not reflect will on the legislature. அதாவது law making of a significant in absence of a significant number of opposition members. ரீசெண்டாக போன வீக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 140 எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான காரணமே இதுதான். ஏன்னா நெக்ஸ்ட் வீக், போன வீக் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த வாரம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான பில்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் பில் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பில்லை பாஸ் பண்ணி ராஜ்யசபாவுக்கு போயிடுச்சு. இந்த ஆக்டும் பில் பாஸ் பண்ணிட்டாச்சு. பிரசிடென்ட் சைன் போட்டால் ஆக்டாக மாறிடும். ஸோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான காரணமே என்னென்னா, இந்த மாதிரியான பில்லுக்கெல்லாம் அவங்க அகைன்ஸ்ட் அப்போசிஷன் தெரிவிப்பாங்க. அதனால் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டா நம்மளுடைய தேவையை கரெக்டாக 3 வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ் பேப்பர்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது காரணம் அதை தான் ரீசன் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் அப்போசிஷன் மெம்பர்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க போன வீக்கு. இப்போ அவங்க இல்லாமல் லா மேக்கிங் பண்ணுறாங்க. ஓகேவா, அதாவது எம்பிஸோட கவுண்ட் குறைவாக வச்சு தான் லா மேக்கிங்கே பண்ணுறாங்க. The 3 bills that replace the body of criminal laws in India were passed by Parliament in its ongoing session in the absence of more than 140 members. அதான் 140 members வரைக்கும் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய பீப்புள்ஸை மட்டுமே வச்சு கவுண்ட் எடுத்து பில்லை பாஸ் பண்ணுறாங்க. Even though the revised revisions of the Bharatiya Nyaya Sangeeta
அண்ட் பாரத நகாரிக் சுரிக்ஷா சங்கீதா, பாரத சக்ஷா பில் இந்த 3மே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, முன்னாடி வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி கிட்ட பில்லை கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி நல்லா ஸ்க்ரூனிட்டி பண்ணியிருக்கு. பில்லில் ஏதாச்சும் தப்பு இருக்கா மாற்றணுமா மாற்ற வேணாமான்னு சொல்லிட்டு ஸ்க்ரூனைஸ் பண்ணி திருப்பியும் இவங்க பார்லிமெண்ட் கிட்டே கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. They still require legislative liberations in the full chambers, given their implications for the entire country. இங்க பாருங்க, where required இந்த they where required where introduced இருக்கு இல்லையா, இது இந்த 3 பில்ஸ் 3 பில்ஸை மீன் பண்ணுது. இங்க தேன்னு ஏன் மீன் பண்ணியிருக்காங்க, தே எதை வந்து ரெஃபர் பண்ணுதுன்னா இந்த 3 பில்லை தான் ரெஃபர் பண்ணுது, 3 பில்லை தான் ரெஃபர் பண்ணுது. பட் ஆத்தர் வந்து அவங்களுக்கு வந்துட்டு தேன்னு ஒரு ப்ரோனோன் கொடுத்துருக்காரு. இந்த தே வந்து 3 பில்ஸை தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணுது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஸ்டில் ரெக்வயர் லெஜிஸ்லேட்டிவ் லிபரேஷன். யாருக்கு லெஜிஸ்லேட்டிவ் லிபரேஷன்ஸ் தேவைன்னா அந்த 3 பில்லுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் லிபரேஷன்ஸ் தேவை. டெலிபரேஷன்ஸ் அப்படின்னா வந்து டிஸ்கஷன் தேவை. அந்த 3 பில்லை பற்றி சேம்பர்ஸ், பார்லிமெண்ட்டில் சேம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, சேம்பர்ஸில் டிஸ்கஸ் பண்ணணும், கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். ஆத்தர் சொல்கிறாரு ரெக்வயர்ட் டிஸ்கஷன்றது ரொம்ப தேவை. பட் ஆனால் வித் லெஸ் கவுண்ட் ஆஃப் எம்பிஸை வச்சு தான் வந்துட்டு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்கன்றாரு. அண்ட் கிவன் தேர் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி. இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸை வந்து கொஞ்சம் மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேர்பு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க, பட் நீங்கள் அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. கிவன் தேர் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி என்டையர் கண்ட்ரி அப்படின்னு படிச்சிங்கன்னா சுத்தமாக புரியாது. எப்படி படிக்கணும்னா தேர் இம்ப்ளிகேஷன்ஸ் கிவன் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி அப்படி படிங்க, மீனிங் புரியும். தேர் இம்ப்ளிகேஷன்ஸ் கிவன் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி. இப்போ இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்டையர் கண்ட்ரி எப்படி வந்து தாக்கும். இம்ப்ளிகேஷன் இம்பேக்ட்னா என்ன, இம்பேக்ட்னா தாக்கத்தை உருவாக்குறது. ஸோ இந்த 3 பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 3 பில்லோட இம்பேக்ட் எப்படி கண்ட்ரிக்கு இருக்குன்றதை வந்துட்டு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். பட் வித்தவுட் டிஸ்கஷன், வித்தவுட் டெலிபரேஷன்ஸ் எல்லாமே பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. Many concerns that the bills gave rise to could not be raised in parliament as a result. இந்த பில்லை பற்றி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குங்க, நிறைய பிரச்சனைகள். இந்த பில்லை பாஸ் பண்ணலாமா வேணாமா எல்லாமே இந்த பில் வந்து ஒரு கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணுது. பட் ஆனால் அதை பார்லிமெண்ட்டில் ரைஸ் பண்ணி இதை வந்து ஒரு பேசும் பொருளாக மாற்றினாங்கன்னா கிடையாது. ஆஸ் எ ரிசல்ட்டாக பார்க்கும்போது இந்த பில்லில் நிறையா விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, பட் ஆனால் பார்லிமெண்ட்டில் அதை பேசியிருக்காங்கன்னா கிடையாது. அதை தான் சொல்கிறாங்க சென்டென்ஸ். ஓகே. Conspicuous aspect of the new codes is that barring reordering of the sections, much of the language content of original laws have been retained அப்படின்றார். கான்ஸ்பீஷியஸ்க்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக, கிளியர்லி விசிபிள், ஆப்வியஸ், கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட், அதுதான் மீனிங் பண்ணும் கான்ஸ்பீஷியஸ் அப்படின்னா. இந்த கோடு வந்து என்ன பண்ணியிருக்கு, பேரிங்னா நேற்று தான் பார்த்தோம். பேரிங்னா என்னது, பேன் பண்ணுறது ஒரு விஷயத்த. ரீஆர்டரிங் ஆஃப் த செக்ஷன்ஸ், ரீஆர்டரிங் ஆஃப் த செக்ஷன்ஸ் பேன் பண்ணியிருக்குங்க இந்த கோடு அப்படின்றார். விச் மீன்ஸ் இன்டைரக்ட் மீனிங் என்ன கொடுக்குது அப்படின்னா இந்த பில்லு வந்துட்டு பில்லு அப்படியே தான் இருக்குது. இது வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்லைட்டாக ஒரு சில சேஞ்சஸ் மாற்றிருக்காங்க, அவ்வளோதானே தவிர்த்து பில்லுக்கு நேமு மட்டும்தான் மாற்றிருக்காங்க. அதில் செக்ஷன்ஸ் ஏதாச்சும் முக்கியமான அம்சங்கள்லாம் மாற்றிருக்காங்கன்னா கிடையாது. ஓகேவா, அதை மாற்றாமல் இருக்கிறது தான் ஆத்தர் பேரிங் ரீஆர்டரிங் ஆஃப் த செக்ஷன். ஓகேவா அப்படின்றாரு. அதுதான் மீனிங் கன்வே பண்ணுறது சென்டென்ஸ். ஓகேவா, அதாவது விச் மீன்ஸ் பில் அப்படியே தாங்க இருக்குது. அந்த ஆக்ட் ஐபிசி இது வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அந்த ப்ரொசீஜர் மட்டுமே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இன்னும் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. அதனால் ஆத்தர் டெல்லிங் பேரிங் ரீஆர்டரிங் ஆஃப் த செக்ஷன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் ஆத்தர் சொல்கிறாரு, மச் ஆஃப் த லாங்குவேஜ் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ஒரிஜினல் லாஸ் ஹேவ் பின் ரீடைன். ரீடைன்னா ஒரு விஷயத்தை தக்க வைத்துக் கொள்வது, ஒரு விஷயத்தை நம்மக்கிட்டே வச்சுக்கிறது. ஓகேவா, லாங்குவேஜ் மாற்றிருக்காங்க, ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் இது ரெண்டுமே மட்டும் தான் மாற்றிருக்காங்க. சாரி, லாங்குவேஜ் மட்டும் தான் அதுக்கு நேம் மட்டும் மாட்டி வச்சுக்கிட்டு ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரீடைன்னா தக்க வச்சுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படித்த ஒரு மாற்றத்தெல்லாம் கொண்டு வரல அப்படின்றார். However, Union Home Minister Amit Shah claims that the colonial imprint of the IBC CRPC Evidence Act has been replaced by a purely Indian legal framework may not be correct, as the new codes does not envisage any path-breaking change in the way that the country is policed. Crimes are investigated and portrait trials are conducted. அப்போ யூனியன் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு,
ஆல்ரெடி இந்த நேமை நாங்கள் இங்கேயும் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ரிப்போர்ட் அவர்கிட்ட கொஷின் ரைஸ் பண்ணதுக்கு அவர் கொடுத்த ரீசன்ஸ் என்னன்னா, இந்த ஐபிசி கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட், எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாமே வந்துட்டு கொலோனியல் பீரியட் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்த நேம்ஸு. நம்ம ஏன் வந்துட்டு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த நேமெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நம்ம வந்துட்டு நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நேம் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணுறோம். ரிமெம்பர், இந்த நியாயா, சுரக்ஷா, சக்ஷியா இந்த 3மே பார்க்கும்போது 3மே இந்தி நேம்ஸ். ஏன் இந்த இந்தி நேம்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இந்தியன் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த நேம்ஸ் வச்சுருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா தரப்பில் ஆல்ரெடி ஒரு ரீசன்ஸ் கொடுத்தாரு ஒரு 2 months பிஃபோர். இப்போ அமித்ஷா வந்து இந்த பில் எல்லாமே வந்துட்டு நாங்கள் இந்தியன் லீகல் ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா தட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, சும்மா நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியன் லீகல் ஃப்ரேம் ஒர்க் வச்சு இந்த பில்லை வந்துட்டு இந்த மாதிரியான மாற்றங்கள் பண்ணுங்க. ரீசன்ட் என்னென்ன கிரைம்ஸ் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜரை மாற்றலாம், அதுக்கெலாம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு கன்சல்டேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் நேம் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அப்படி அமித்ஷா அந்த மாதிரி சொன்னார்னா நாங்கள் இந்தியன் லீகல் ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் வந்துட்டு நாங்கள் பில்லை வந்துட்டு மாற்றிருக்கோம், இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் லீகல் ஃப்ரேம் ஒர்க் வேலை பார்த்துருக்காங்கன்னு அப்படி சொன்னால் அது கரெக்டே கிடையாதுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அதில் ஒரு விஷயமே அப்படி தான் இருக்குது. பெரிய விஷயங்கள் வேணுமோ ஒரு பெருசாக மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. as the new codes does not envisage any path breaking change in the way of countries policies சொல்றாரு. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, இந்த நியூ கோட்ஸ் கொண்டு வராங்க இல்லையா, அது ஒன்றும் பெரிய பாத் பிரேக்கிங் சேஞ்ச் ஒன்றும் கொண்டு வர போகிறது கிடையாது கண்ட்ரியில். அதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒன்று கொண்டுட்டு வர போகிறது கிடையாது. கிரைம்ஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டட் அண்ட் ப்ரொடெக்டட் ட்ரையல்ஸ் ஆர் கண்டக்டட். அகைன் இங்கே பாருங்க, கிரைம்ஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டட், ப்ரோட்ராக்டட் ட்ரையல்ஸ் ஆர் கண்டக்டட்னு நீங்கள் படிச்சிங்கன்னா மீனிங் கன்வே ஆகாது. ஓகே, இந்த கிரைம்ஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டட் பண்ணப்படும், ப்ரோட்ராக்டட் பாசிட்டிவ் மீனிங் கொடுக்கும். பட் ஆனால் இது நெகட்டிவ் மீனிங். முன்னாடி உள்ள சென்டென்ஸை சேர்த்து வச்சு படிங்க. இது இங்கே கமா போட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் அண்டை மீன் பண்ணும் கமா போட்டால். நீங்கள் எப்படி படிக்கணும்னா, the new codes does not envisage any path breaking change in the way the country is policed. இது ஒரு சென்டென்ஸ். ஓகே, another sentence படிக்கும் போது the new codes do not envisage crimes are investigated and protected trials are conducted அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். எப்படி படிக்கணும்? the new codes do not envisage crimes are investigated and conducted இப்படின்னு சேர்த்து படித்தாதான் மீனிங் புரியும். ஓகே, அப்போ இந்த நியூ கோட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இன்வெஸ்டிகேட்டட்லேயே எந்த ஒரு பெரிய ஒரு விஷயங்களை கொண்டு வரல. ப்ரோட்ராக்டடுக்கான மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப நாளாக நீட்டிக்கிட்டே போகும், லாங் டைம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னா ரொம்ப நாளாக ஏன் அது வந்துட்டு லாங் டைமாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா. அதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அப்படி கொடுக்குறாங்கன்னா கிடையாது. ஓகே, அதை தான் ஆத்தர் சொல்கிறார். ஓகேவா, ப்ரோட்ராக்டர்னா லாங் டைமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அதை தான் மீன் பண்ணும். லாங் டைமாக ரொம்ப நாளாக இன்வெஸ்டிகேஷன் இழுத்துட்டே போயிட்டு இருக்கு, அதை தான் வந்து ப்ரோட்ராக்டட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் சட்டத்தில் மாற்றிருக்காங்கன்னா கிடையாது. ஓகேவா, the new codes do not envisage ஆத்தர் முன்னாடி சொல்லிட்டாரு. இது சேர்த்து படிச்சாதான் மீனிங் புரியும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. the improvements in the BNS னா பாரதிய நியாய சங்கீதா. the improvements in the BNS include the removal of the outdated seditions sections as exciting disaffections against the government or the bringing it into hatred and contempt is no more offense and the introductions of bomb blasting. ஓகே, இதுலேருந்து வரைக்கும் படிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ கோட்ஸ் வருது இல்லையா, இந்த நியூ சட்டம் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி அவுடேட்டட்னா என்னது, எக்ஸ்பயர் ஆன சீடியேஷன் செக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, அவுடேட் ஆகிடுச்சு. அதை வந்து யாரும் பார்க்குறதே கிடையாது. இந்த சீடியேஷன் செக்ஷன்ஸ் எதை பற்றி பேசணும்னா, ரிபலியன்ஸ் பீப்புள்ஸ், தேச துரோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக பேசக்கூடியவங்க தான் ரிபல்ஸ்னுவாங்க. அவங்க மேலே என்ன மாதிரி சட்டத்தெல்லாம் போடலாம், என்ன மாதிரி குற்றத்தை போட்டு அவங்கள உள்ள தள்ளலான்றதை பற்றி தான் இந்த சீடியேஷன்ஸ் வந்து பேசும். அது ஆல்ரெடி அவுடேட்டட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த அவுடேட்டட் ஆனது எல்லாருக்கும் தெரியும், அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க.
ஓகேவா? அது அது இருக்கிறதும் ஒண்ணு தான், இல்லாததும் ஒன்று தான். பட் அத ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த பிஎன்எஸ்ல. புதுசா வரக்கூடிய இந்த கோட்ல. அதுக்கப்புறம் மாஸ் எக்ஸைட்டிங் டிஸ்அஃபெக்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் பிரிங்கிங் இட் டு ஆத்தர் என்ன சொல்றாரு, அத அது இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். அது ஒன்றும் கவர்மெண்ட் ஒன்றும் பெருசாக தாக்க போகிறது கிடையாது. டிஸ்அஃபெக்ஷன்னா தாக்காம அஃபெக்ட் பண்ணாமல் இருப்பது. கவர்மெண்ட் ஒன்றும் புதுசாக தாக்க போகிறது கிடையாது. அப்படியே அதை கொண்டுட்டு வந்தாலும் அது ஒன்றும் பெரிய ஒரு அஃபென்ஸாக கருதப்படுவது கிடையாது அப்படின்றாரு. ஓகேவா? அப்படியே அது இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாதது அதான் ஆர்த்தர் சொல்லிட்டார் இல்லையா? இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். அப்படியே அது இருந்தாலுமே கூட அது ஒன்றும் அது மிகப்பெரிய ஒரு ஹேட்ஃபுல்லான விஷயம் அண்ட் கண்டெம்ட்னா அவமதிப்பான ஒரு விஷயம் கிடையாது. தட் இஸ் அ நார்மல் திங். ஓகேவா? அப்படின்றாரு. ஓகே. அண்ட் அண்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் மோப்ளைசிங்னு சொல்லிட்டு ஒன்று, இது ஆல்ரெடி மோப்ளைசிங் நம்ம ஆக்டில் இருக்கக்கூடியது தான். அதில் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் மாற்றிருக்காங்க. என்ன மாதிரினா 8 கிரைம்ஸ் சச் ஆஸ் காசிங் டெத், கிரீவியஸ் ஹர்ட் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அ பர்சன்ஸ் ரேஸ், காஸ்ட், கம்யூனிட்டி, செக்ஸ், லாங்குவேஜ், பிளேஸ் ஆஃப் பர்த், இதெல்லாம் வச்சு ஒரு கிரைம்ஸ் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி பேசிஸில் ஒரு கிரைம் பண்ணுறது, லைக் நம்ம தமிழ்லலாம் இனப்படுகொலை, அப்புறமா என்னது இது இனப்படுகொலை, நிறைய கிரைம்ஸ் இருக்கும் இல்லையா? கம்யூனிட்டி பேசிஸில் கிரைம் பண்ணுவாங்க, செக்ஸ் ரேஷியோவில் கிரைம் பண்ணுவாங்க, அப்புறம் மொழி வாரியாக கிரைம் பண்ணுவாங்க. இவன் வந்து தமிழ் பேசுகிறான், ஹிந்தி பேசுகிறான், இவனை அடிப்போம், ஆமாம் கிரைம் பண்ணுறது. இவன் கருப்பாக இருக்கான், நிறத்தை காமிச்சு கிரைம் பண்ணுறது. இவன் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் பண்ணி அவனை அடித்து சாவடிச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த கேசஸ் எல்லாமே ஒரு சில ஆல்டர்னேஷன்ஸ் கொண்டு வராங்க. இஸ் எ செப்பரேட் அஃபென்ஸ் அப்படின்ற ஆத்தர். ஓகேவா? பட் இதில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் மோப்ளைசிங்னுவாங்க. ஓகே ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. another positive feature is the government ignoring the panel's recommendations to bring up adultery struck down by the Supreme Court as gender neutral offense. அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா adulteryன்ற டேர்ம், adulteryனா என்ன? இல்லீகல் அஃபேர்ஸ். இல்லீகல் அஃபேர்ஸ். ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஒரு கள்ள தொடர்பு வச்சுக்கிறான், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் கள்ள தொடர்பு வச்சுருக்காங்கன்னா தட் இஸ் அ இல்லீகல் அஃபேர்ஸ். ஓகே, அதுதான் அடல்டரி. சுப்ரீம் கோர்ட்டே இதை பார்த்தீங்கன்னா ஜெண்டர் நியூட்ரல் அஃபென்ஸ்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கு. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டே இதை வந்து வன்மையாக கண்டிக்குது. பட் ஆனால் பேனல்னு ஒன்று அமைச்சு இந்த அடல்டரி விஷயங்கள்லாம் வந்து சட்டமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. பட் ஆனால் கவர்மெண்ட் அதை இக்னோர் பண்ணிடுது. ஓகேவா? அதான் the another positive feature is the government ignoring the panel's recommendations to bringing back adultery. ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தவன் என்ன பண்ணுது, கவர்மெண்ட் வந்து அதை இக்னோர் பண்ணிடுது. இந்த இல்லீகல் அஃபேர்ஸ், அடல்டரினா இல்லீகல் அஃபேர்ஸை வந்துட்டு சட்டமாக மாற்றுறதுக்கு. அண்ட் another பாருங்க, however it is questionable whether terrorism should have been included in the general panel law better when it is punishable under special legislations அப்படின்றாரு. அதாவது ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷனில் டெரரிசம்ன்ற ஒரு டேர்ம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் நார்மல் ஜென்ரல் பீனல் லாவில் டெரரிசம்ன்ற இது விஷயமும் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. அது ஒரு கொஸ்டினாக ஆத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாரு. ஓகேவா? இப்போ ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷனில் டெரரிசம்ன்ற டேர்ம் வந்து ஆட் பண்ணி இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இப்போ புதுசாக வரக்கூடிய ஜென்ரல் பீனல் லாவில் வந்துட்டு டெரரிசம்ன்ற டேர்மும் வந்துட்டு ஒரு அஃபென்ஸாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களான்றதே நமக்கு தெரியலங்க அப்படின்றாரு. ஓகேவா? கிளாரிட்டி இல்லை. அதாவது அங்கே சொன்னதில் கிளாரிட்டி லேக் ஆஃப் கிளாரிட்டியை மீன் பண்ணுறாரு. நம்மளுக்கு தெரியலை இந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்கிறார். கிரேவ் சார்ஜஸ் டெரரிசம் ஷுட் நாட் பி லைட்லி இன்வோக்டு. அதாவது கிரேவ் சார்ஜஸ்னால் கிரிமினல் மிஸ்கண்டக்ட்னு சொல்லக்கூடியது. கிரேவ் சார்ஜஸ்னாலே, கிரேவ்னா கிரிமினலாக ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். டெரரிசம், அப்புறம் என்னது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, அதை டெரரிசம் கேன் பி கன்சிடர் ஆஸ் ஏ ஒன் ஆஃப் கிரேவ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நம்ம வந்து செயல்படுத்தணும். ஷுட் நாட் பி லைட்லி இன்வோக்டு. டெரரிசம் நாட்டில் இல்லாத அளவுக்கு வந்துட்டு நம்ம அதுக்கு வன்மையான சட்டங்களுக்கு கொண்டுட்டு வந்துட்டு தண்டனைகளை வந்து அதிகமாக்கணுன்றாரு. ஓகேவா? கிரேவ் சார்ஜஸ் சச் அஸ் டெரரிசம் ஷுட் நாட் பி லைட்லி இன்வோக்டு. லைட்லி இன்வோக் பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப கடுமையான சட்டங்கள் இதுக்கு கொண்டுட்டு வரணும். ஓகேவா? ஒரு டெரரிசத்துக்கு சட்டம் இருக்குன்னா, லைக் டெரரிஸ்க்கு ஒரு 4 சட்டம் இருக்குது. எவனாச்சும் தப்பு மாட்டான்னா அந்த 4 சட்டத்துக்கு கீழே தூக்கி போட்டு ஜெயிலில் போட்டுருந்தா தட் இஸ் நாட். பட் சட்டம்ன்றது ரொம்ப இன்டென்சிவாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா தட் இஸ் அதுதான் ஆத்தர் லைட்லி இன்வோக்டு.
சும்மா பண்ணணுன்றதுக்காக பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங். இங்க லைட் ஷுட் நாட் பி லைட்லி இன்வோக்டு பதிலா ஸ்ட்ராங்லி இன்வோக்டுன்றத மீன் பண்றாரு ஆத்தர். ஸ்ட்ராங்லி சட்டம் இருக்கணும். ஸ்ட்ராங்கான சட்டங்கள் கொண்டு வரணும். டெரரிசம் என்ற டேர்ம்ஸ்ல அப்படின்றாரு. அந்த ப்ரொசீஜர் சைட்ல பார்க்கும்போது some welcome features are the provisions for the FIR to be registered by the police officer respective of where an offence took place and the post suit to be given to the use of forensic investigations, videography of researchers and this இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் அதில் ஒரு சில ஸ்லைட் சேஞ்சஸ் மாற்றிருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா முதல்ல அந்த பிளேஸ் அந்த அந்த பர்சன்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த அஃபென்ஸ் எந்த பிளேஸில் நடந்ததுன்றதை ரெக்கார்ட் பண்ணணும். ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் சேவ் பண்ணணும். வீடியோகிராஃபி சர்ச்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணணும். ஒரு இடத்துல க்ரைம் நடக்குது அப்படின்னா அந்த எந்த இடத்துல அந்த க்ரைம் நடந்துருன்றத முதல்ல சேவ் பண்ணணும். ஃபோரன்சிக்னா வந்துட்டு கைரேகை நிபுணர்கள். ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். அந்த கைரேகை நிபுணர்கள்லாம் கொண்டுட்டு வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சேகரிச்சுப்பாங்க. அதான் ஃபோரன்சிக்னுவாங்க. இன்வெஸ்டிகேஷன். வீடியோகிராஃபி, அங்கே ஏதாச்சும் வீடியோ ஏதாச்சும் இருக்கா, அதெல்லாம் சீஸ் பண்ணிடணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஆல்ரெடி ஹேவ் பீன் ஈவன். பட் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லால இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. A significant failure lies is not clarifying whether the new criminal procedure allows police custody beyond the 15-day limit or it just a provisions that allows 15-day period to split across any days within the first 40 or 60 days of a person arrest. இப்போ ஒரு பர்சன் இருக்கான், அவன் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. 40 days ஆர் 60 days அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி 40 days ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அவனை வந்துட்டு 15 days தான் போலீஸ் கஸ்டடியில் வைக்கணுமா, இல்லை 15 daysக்கு மேலேயும் போலீஸ் கஸ்டடியில் வச்சிருக்கலாமான்றதுல ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடையாது. சிக்னிஃபிகண்ட் ஃபைலர்ஸ் லை இஸ் நாட் கிளாரிஃபையிங். லேக் ஆஃப் கிளாரிஃபிகேஷனில் தான் இங்கே மீனிங் பண்ணுறாரு. லேக் ஆஃப் கிளாரிஃபிகேஷன். ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணி அவனை வந்துட்டு 15 நாள் போலீஸ் கஸ்டடியில் வைக்கலாமா, இல்லை 15க்கும் மேற்பட்ட நாட்கள் வந்து போலீஸ் கஸ்டடியில் வைக்கலாமான்றதை வந்து இந்த பீனியர் கோட், நியூவாக வந்திருக்கக்கூடிய கோடில் பெருசாக வந்து பேசவில்லை. இதில் கிளாரிஃபிகேஷன் இல்லை, கிளாரிட்டி கொடுக்கவே இல்லை அவங்க. அப்படின்னா அதை தெளிவாக மென்ஷன் பண்ணலை இதை பற்றிலாம் அப்படின்றார். ஓகே, அட் தென் ஆத்தர் இஸ் டிஸ்கஸிங். ஸோ ஆத்தர் இஸ் கன்க்ளூடிங் revisions in law cannot made without vision for legal framework that addresses all the inadequacies of the criminal justice system. எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, ரிவிஷன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு கிளியரான விஷன் லீகல் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு கிளியர் விஷன் இருக்கணும். அந்த கிளியர் விஷன் இல்லாமல் நீங்கள் ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணீங்க அப்படின்னா தட் cannot be expected. அந்த விஷன் நீங்கள் என்ன ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணீங்கன்னா அது அவ்வளோ ஒரு தரமான ஒரு விஷயமா இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கன்க்ளூட் பண்ணுறாரு. இன்டெரக்டாக என்ன சொல்கிறாருன்னா, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் இன்அடிக்வன்சி இருக்குன்னு சொல்கிறாரு. இன்அடிக்வேஷனா ஷார்ட்டேஜ். கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் வந்து இன்னும் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே இன்அடிக்வன்ஸாக தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் மாற்றணும், பட் மாற்றாமல் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிரிமினல் ஜஸ்டிஸில் ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கன்க்ளூட் பண்ணுறாரு. இட் இஸ் an excellent editorial. We can give rating 3/5. ஸோ ரேட்டிங் 3/5 கொடுக்கலாம். ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. வொக்காப்ஸ் நல்லா படிச்சுட்டு படிங்க. மீனிங் புரியுதான்றதை ட்ரை பண்ணுங்கள். சென்டென்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங், மீனிங் புரியுதான்றதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் சென்டென்ஸ் புரியுதா இல்லையான்றது தான். நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் பார்க்குறதே வந்துட்டு சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நம்ம ஈஸியாக இங்கிலீஷை படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வொக்காப்ஸ் பார்த்துக்கோங்க. நோ பாத் பிரேக்கிங்னா கிளியரான இன்னோவேஷன் இல்லாமல் இருப்பது, அதுதான் வந்துட்டு பாத் பிரேக்கிங்னு வாங்க. நோ பாத் பிரேக்கிங். அப்புறமா வந்துட்டு ஸ்க்ரூனிட்டினா ஆராய்வது, ரிசர்ச், டெலிபரேஷனை டிஸ்கஷன் பண்ணுவது, இம்ப்ளிகேஷன்ஸ் தான் இம்பேக்ட், தாக்கத்தை உண்டாப்பது, கான்ஸ்பீஷியஸ்னா ஹோபியஸ், கிளியர்லி சீன், கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட், கிளியர்லி விசிபிளான ஒரு விஷயம். பேரிங்னா பேன் பண்ணுறது. இன்விசியேஜ்னா இமேஜினேஷனை மீன் பண்ணும். இமேஜினேஷன் கற்பனை. ஃபேண்டசி. ப்ரோட்ராக்டர்னா லாங் டைம். ப்ரோட்ராக்டர் இன்வெஸ்டிகேஷன் வாங்க. ப்ரோட்ராக்ட்னா ரொம்ப நாளாக நீடித்து கொண்டிருப்பது. கொண்டு இருப்பது.
ஓகே. சீடியேஷன்ஸ்னா ரிபல்லியன்ஸை மீன் பண்ணும். கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறவங்க தான் சீடியேஷன். சீடியேஷன் செக்ஷன்னா கவர்மெண்ட் அகைன்ஸ்டாக பேசக்கூடிய அந்த லாஸ், அந்த அதுக்கான தண்டனைகள். ஆட்ரேட்னா ஹேட்ஃபுல் ஸ்பீச்சஸ், கண்டென்ட்னா அவமதிப்பது. ஏட்ரேட் அவமதிப்பு, அதை மீன் பண்ணும். ஸ்டக் டவுன்னா ஸ்டாப் ஆகி இருக்கிறது. கிரவுண்ட் அப்படின்னா இங்கே பாருங்க, கிரீவியஸ் ஏட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் எ பர்சன். ஆன் கிரவுண்ட் இந்த என்ன டேர்ம்னா, இட் இஸ் எ லீகல் டேர்ம். ஆன் த பேசஸ் நம்ம சொல்லுவோம்ல, ஆன் த கிரவுண்ட் ஆஃப் எ பர்சன்டேஜ்னா அந்த பேசஸ் ஆஃப் பர்சன்டேஜ். இது வந்து லீகல் டேர்மில் யூஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரியணும். கிரவுண்ட்னா கிரவுண்ட் ஆஃப் எ பர்சன்ஸ் ரேஸ்னா அந்த பேஸ் ஆஃப் பர்சன்ஸ் ரேஸ். ஒரு பர்சன் எந்த அடிப்படையில் அவனை வந்து தீர்மானிக்கிறாங்கிறத மீன் பண்ணும். அவன் என்ன கேஸ்ட்டு, என்ன கம்யூனிட்டி, என்ன செக்ஸு, எல்லாத்தையும் வந்து மீன் பண்ணுறது தான் வந்து அந்த பேசிஸ் ஆஃப் த, அதை தான் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. கிராவ் சார்ஜஸ்னா கிரிமினல் மிஸ்கண்டக்டை மீன் பண்ணும். இன்வோக்குட்னா எக்ஸிஸ்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை செயல்படுத்துவது. ஃபோர்சனிக் அப்படின்னா வந்துட்டு இந்த கைரேகை நிபுணர்கள் அவங்கள தான் ஃபோர்சனிக்னுவாங்க. ரிவிஷன்ஸ்னா ரெகுலேஷன்ஸ், அதுதான் ரிவிஷன்ஸ். ரிவிஷன்ஸ்க்கு 2 மீனிங் இருக்குது. ஓகே, என்னது அது? ஒன்று வந்து படிச்சுட்டு ஒரு விஷயத்தை ரிவைட் பண்ணி மூவ் பண்ணுறது, ஓகே, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து ரெகுலேஷன், ஓகேவா, ஒரு விஷயத்தை மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது, சேஞ்சிங். இன்எடுகேஷனாக ஷார்ட்டேஜ். ஸோ அடுத்த ஒரு 8 மீட் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.